அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல. கைவிலங்கு போடும் நடைமுறை 2012ஆம் ஆண்டு முதல் அந்த நாட்டில் அமலில் இருப்பதாகவும் மாநிலங்களவையில் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியர்களை தவறாக நடத்த வேண்டாம் என அமெரிக்காவிடம் கூறியிருக்கிறோம். எஞ்சிய இந்தியர்களை மரியாதையாக நடத்துவதை உறுதி செய்யவும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியர்களை சட்டவிரோதமாக அமெரிக்கா அனுப்பிய ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நாடு திரும்பியவர்களிடம் உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் கைவிலங்கோடு நாடு கடத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் போராட்டம். மாநில அரசுகளால் மறு ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் மசோதா மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா? தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மாநில அரசால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதா குறித்து ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்? தமிழக அரசு வழக்கறிஞர்களிடம் விளக்கம் அளிக்க மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம். புதிய வரைமுறைகளை திரும்பப் பெற திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். RSS அமைப்பை சேர்ந்தவர்களை பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக நியமிக்க பாஜக முயற்சி. RSS சித்தாந்தத்தை திணிக்க முயல்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என ராகுல் காந்தி ஆவேசம். அரசியலமைப்பை சிதைக்க மத்திய பாஜக அரசு முயற்சி. ஒரே நாடு ஒரே மொழி திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முயல்வதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அனைத்து மாநிலங்களின் மொழி மற்றும் பாரம்பரியம் மதிக்கப்பட வேண்டும். டெல்லியில் திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. நெல்லையில் 6374 கோடியில் புதிய சோலார் உற்பத்தி தொழிற்சாலை அமையவுள்ள ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் புதிய ஆலையை திறந்து வைத்தார். The TP Solar manufacturing plant by unveiling the plaque. திருப்பரங்குன்றம் மலை மீது காங்கிரஸ் சார்பில் நடைபெற இருந்த மத நல்லிணக்க வழிபாடு ரத்து. காவல்துறை அனுமதி வழங்காததை அடுத்து அறிவிப்பு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் நடத்தப்பட்ட குரல் பரிசோதனை நிறைவு. நீதிமன்ற அனுமதிக்கு பின் இரத்த பரிசோதனையும் மேற்கொள்ள போலீசார் முடிவு. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. இதுபோன்ற கருத்துக்களை பேசக்கூடாது எனவும் சீமானுக்கு அறிவுறுத்தல். விசாரணை கைதி, குண்டர் சட்ட கைதிகள் என யாராக இருந்தாலும் அரசியலமைப்பின் அனைத்து அடிப்படை உரிமைகளும் உண்டு. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட கைதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து.
திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 20வது வார்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்ததாக புகார். தொட்டி சுத்தம் செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் காவல் உயரதிகாரிகள் ஆய்வு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் சாம்சங் ஆலை ஊழியர்கள் 2வது நாளாக போராட்டம். தொழிலாளர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தல். மதுரை அலங்காநல்லூர் அருகே தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். குழந்தைகள் வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டம். விசைப்படகு மீனவர்கள் தங்கள் வலைகளை சேதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. கோவையில் மேம்பாலத்தில் சென்ற ஆம்புலன்ஸ் உட்பட 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை புலி தாக்கியதில் கால்நடைகள் உயிரிழப்பு. உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சிறுத்தை புலியை பிடிக்க வனத்துறைக்கு மக்கள் கோரிக்கை. ராமநாதபுரம் அருகே மதுபான கடையை அகற்ற கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வந்த குழந்தைகளும் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. கேரள மாநிலம் கும்பரா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயில் திருவிழாவில் இயந்திர யானை. பாரம்பரியத்தை காக்கவும் யானைகள் மனிதர்கள் மோதலை தடுக்கவும் பீட்ட அமைப்பு பரிசளிப்பு. உலகம் முழுவதும் வெளியானது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம். அஜித்தின் பிரம்மாண்ட கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை வெற்றி திரையரங்கில் விடாமுயற்சி படத்தை ரசிகர்களுடன் கண்டு ரசித்த நடிகை த்ரிஷா. திரையரங்கிற்கு வந்த த்ரிஷாவை கண்டு ஆர்ப்பரித்த ரசிகர்கள். மதுரை அரசு திரையரங்கில் அஜித்திற்கு இருக்கை ஒதுக்கிய ரசிகர்கள். திரைப்படத்தை பார்க்க வாங்க என அழைப்பு விடுத்த அடங்காத அஜித் குரூப்ஸ். நடிகர் அஜித், திரையரங்கு உரிமையாளர் மற்றும் ரசிகர்கள் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். விதியை மீறி கட் அவுட் வைத்ததாக குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு 3000 ரூபாயை கட்டணமாக செலுத்தி நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணமின்றி சென்று வர புதிய திட்டம். மத்திய அரசு விரைவில் அமல்படுத்த இருப்பதாக மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். அமெரிக்காவில் சரக்குகளை ஏற்றும் போது 2 விமானங்கள் மோதி விபத்து.
Tragically, this misidentification may have caused Pat 25 to be unaware that Flight 5342 was descending directly into its 5342's presence and were taking இரண்டு விமானங்களிலும் இருந்த பயணிகள் அலறல். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தையின் நினைவிடம் மற்றும் வீடு முழுவதும் இடித்து அகற்றம். ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியை தடை செய்யவும் வலியுறுத்தல். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. மனித உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவோரை ஐநா மனித உரிமைகள் அமைப்பு பாதுகாத்து வருவதாக குற்றச்சாட்டு. குடியேற்ற ஒடுக்குமுறை, மூன்றாம் பாலினத்தவர்கள் உரிமை ரத்து உள்ளிட்ட அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு. கலிபோர்னியா, டெக்சாஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டம்.